எட்டுத்தொகை. 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழன் எப்படி வாழ்ந்தான், எப்படி காதலித்தான், எப்படி போரிட்டான் என்பதை சொல்லும் மூத்த கருவூலம் எட்டுத்தொகை. இது 8 தனித்தனி நூல்களின் தொகுப்பு. இவற்றை பொருள் அடிப்படையில் 3ஆகப் பிரிக்கலாம். அகவாழ்வை பேசும் அகநூல்கள் 5. அவை நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. வீரத்தையும் கொடையும் பேசும் புறநூல்கள் 2. அவை புறநானூறு, பதிற்றுப்பத்து. அகமும் புறமும் கலந்த ஒரே நூல் பரிபாடல். இப்போது ஒவ்வொரு நூலகச் சுவடியையும் கையில் எடுத்துப் பார்ப்போம். நற்றிணை 8 முதலில் வைத்து எண்ணப்படுவது, நல் என்னும் அடைமொழி பெறுவது. நற்றிணை 9 முதல் 12 அடி வரையிலான 400 பாடல்கள், 275 புலவர்கள். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல் போன்ற உயரிய பண்புகளைச் சொல்வது. குறுந்தொகை பற்றி அறிந்து கொள்ளலாம். குறைந்த அடிகளால் 4 முதல் 8 அடி வரையிலான 401 பாடல்கள், 205 புலவர்கள். குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. இவர் இறைவன் தருமிக்கு அளித்த பாடல் செய்தியைச் சொல்வது. குறுந்தொகை என்பது பழந்தமிழர் வாழ்வைக் காட்டும் காலக்கண்ணாடியாகும். ஐங்குறுநூறு பற்றி அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல் வீதம் 500. 5 புலவர்கள், 3 முதல் 6 அடி. ஐங்குறுநூறை தொகுத்தவர் கூடலூர் கிழார். இதனை தொகுப்பித்தவர் யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. உவேசா என்பவர் இதை 1903 பதிப்பித்தார். கலித்தொகை பற்றி அறிந்து கொள்ளலாம். இவை கலிப்பாக்களால் ஆனது. 150 பாடல், 5 புலவர்கள். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கற்றறிந்தார் ஏத்தும் கவி எனப் போற்றப்படும். இது காலத்தால் விந்தியது. ஏறுதழுவுதல் பற்றிக் கூறுவது. அகநானூறு பற்றி அறிந்து கொள்ளலாம். அகம் 4, 100 சேர்ந்த சொல். 13 முதல் 31 அடி வரையிலான 400 பாடல்கள், 145 புலவர்கள். அகநானூரை தொகுத்தவர் உருத்தரசன் மனார். தொகுப்பித்தவர் உக்கரப் பெருவழுதி. இது களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை என 3 பகுதிகள். அகம் என்ற பெயர் அமைந்த ஒரே பழந்தமிழ் நூல். குடவோலை முறை தேர்தலையும் யவனர் பொன் கொண்டு வந்து மிளகு பெற்ற செய்தியையும் கூறுவது. உரையெழுதியவர் நமு வேங்கடசாமி நாட்டார். இவ்வைந்து அகநூல்களுக்கும் கடவுள் வாழ்த்துப் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பிறகு புறநூல்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். பதிற்றுப்பத்து. சேரமன்னர் பதின்மர் பற்றியது. 10 புலவர்கள். ஒரு மன்னருக்கு 10 பாடல் வீதம் 100 பாடல். ஆனால் முதற் 10ம் இறுதி 10ம் மறைந்து விட்டன. ஒவ்வொரு 10ன் இறுதியிலும் பதிகம் உண்டு. 5ஆம் 10ன் தலைவன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன், புலவர் பரணர். 7ஆம் 10ன் தலைவன் செல்வக்கடுங்கோ, புலவர் கபிலர். புறநானூறு. புறம் 400. புறம் என்பது மரமும் அறமும், அதாவது வீரமும் கொடையும். 400 பாடல், 165 புலவர்கள். 11 புறத்திணை, 65 துறை. இடம்பெறாத திணை ஒளிஞை. சிறப்புப் பெயர் தமிழர் கருவூலம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். அதிக பாடல் பாடியவர் ஔவையார். பதிப்பித்தவர் உவேசா ஆவார். இதில்தான் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் அழியாத வரி இடம்பெறுகிறது. இறுதியாக தனித்துவமான பரிபாடல், அகத்திணையையும் புறத்திணையையும் ஒரு சேரக் கொண்ட ஒரே எட்டுத்தொகை நூல். தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் என்னும் சிறப்பும் கொண்டது. மொத்தம் 70 பாடல்கள் இருந்தன. இன்று கிடைத்தவை 22. 13 புலவர்கள். 25 முதல் 400 அடி. 4 வகை பாக்களுக்கும் இடம் தருவதால் பரிபாட்டு எனப் பெயர். இதனை பதிப்பித்தவர் உவே. சாமிநாதையர். தெய்வங்கள் அடிப்படையில் பகுக்கப்பட்ட ஒரே நூல். பாண்டிய நாட்டை மட்டும் கூறும் நூல்கள் பரிபாடலும் கலித்தொகையும். இதுவே அகம் 5, புறம் 2, கலந்தது 1 என விரியும் தமிழின் மூத்த கருவூலம் எட்டுத்தொகை.